அது எப்படி இருக்கும்னா ஓப்பனிங் சீக்வன்ஸ், ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு 2 சீன் வரும், ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். ஐ திங்க் அரௌண்ட் 8th scene or 9th scene ஹீரோ ஹீரோயினி ஃபர்ஸ்ட் மீட்டிங். எனக்கு வந்து அவ்வளோ டயரிங்காக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி லவர்ஸ் தான், இப்போ மீனிங்கில் பார்க்கறதே வேணாம்னு முடிவாதமாக அதை மாற்றணும். வெற்றி சீக்கிரம் முடிச்சிருங்க, இன்ட்ரெஸ்ட் ஏறுது. அண்ட் ஹி ஆல்வேஸ் சேஸ் தட் நீங்களும் நானும் தூங்கிடுவோம், பணம் தூங்காது. டயலாகா நல்லா இருக்கு. உண்மைதான். உண்மை இல்ல, தட் இஸ் தி ட்ரூத். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபினிஷ் தி ஃபில்ம் early. I want to finish it final. அப்போ டைம் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜெனரேஷனுடைய டாக்ஸிசிட்டி வந்து நமக்கு தெரியறதே இல்லை, அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் தெரியுது. இப்போ அந்த ஜெனரேஷன்ல இருந்து நம்ம மேல வைக்கிற கிரிட்டிக் தான் இந்த ரிலேஷன்ஷிப் உடைய டாக்ஸிசிட்டி. அந்த பழைய லவ் டுடேல வந்து அப்படிதான் இருக்கும். விஜய் வில் டிசைட் நாட் டு லைக் கிவ் அப் ஹிஸ் லவ் ஃபார் தி கெரியர். அப்படி ஒன்று வந்தா இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தா இட் பிகம்ஸ் நான் கன்ஃபார்மிட்டி. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எனக்கு அவசியம் கிடையாது, பொலிட்டிக்கலி தப்பா இருக்குன்னு யாரும் சொல்லிடுவாங்க. couple of things are brewing up. Simboda one பண்றேன். Oh, this is the Vadachennai related film. It's a parallel narrative. Right. Vadachennai. I'm very excited about it. I'm really excited about it. வணக்கம் வெற்றி அவர்களே. வித் எவ்ரி திங் தட்ஸ் கோயிங் ஆன் ஐம் ஷுர், ஏன்னா ஒரு 2 நாள் இருக்குது ரிலீஸ்க்கு முன்னாடி பேட் கேர்ளுக்கு. ரொம்ப நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. இது உங்களுடைய கடைசி ப்ரொடக்ஷனாக இருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதனால மட்டும் இல்லை, பட் ஜென்ரலாகவே உங்கள் பார்வை வழியாக நான் ரசித்த இந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு ஸ்க்ரீனர் பகிர்ந்துக்கிட்டாங்க, பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ரொம்ப அன்யூஷுவல் ஃபில்மாகவே பார்த்தேன் ஓவரால். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனில் பேசும்போது நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபில்மாக தோணுச்சு. எல்லா விதத்துலேயுமே இது சொல்லக்கூடிய கதை, யாரை பற்றி சொல்லுது, அந்த பெண் எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்குள்ள இருந்து எல்லாமே எனக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர், எடிட்டிங் ஸ்டைல் எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு அம்சமாக நீங்கள் எது பார்க்குறீங்க இந்த ஃபிலிம்? முதல்ல எனக்கு வந்து என்னென்னா, வர்ஷா வந்து முதல்ல அந்த கதையை சொன்னப்போ இந்த ஃபர்ஸ்ட் 45 minutes of the ஸ்கூல் போர்ஷன்ஸ் she told. தட்ஸ் மை யூஷுவல் ஸ்பாட். நான் அங்கே தான் உட்காருவேன். ஷி வாஸ் ஹியர். இங்கே ஒரு கவுச் சோஃபா இருக்கும், இங்கே ஷி வாஸ் தேர் அண்ட் அப்துல் வாஸ் தேர். 3 பேர் உட்கார்ந்துருக்கோம். ஷி வாஸ் டெல்லிங். நானும் அப்துல்லும் நாங்கள் 2 பேரும் வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். ராணிப்பேட்டிலேருந்து we are friends. 2 பேரும் ஒருத்தர் மாறி பார்க்குறோம். when she finished that, 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தோணுது என்னென்னா, கம்மிங் ஆஃப் ஏஜ்ன்றது வந்து we've had plenty of coming of age films. நிறைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு படம் இருக்குது. அழியாத கோலங்கள் இருக்குது, துள்ளுவதோ இளமை இருக்குது. there are other many films as well இந்த ஸ்பேஸ்க்குள்ளே. ஆனால் எதுவுமே வந்து ஒரு பெண்ணோட பார்வையில் ஒரு பெண்ணுக்கு இந்த நேரட்டிவோ இந்த ஆக்கோ நம்ம கொடுத்ததே கிடையாது. தட் வாஸ் வெரி ஃப்ரெஷ். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற சில மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அவன் வெயின்ஸ் எல்லாம் செமையாக இருக்குடி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா புதுசாக இருந்தது நமக்கு. அக்கா இருக்காங்க, friends எல்லாம் இருக்காங்க. We have seen all the girls growing up, but we have never been able to see inside them. இது வந்து ஒரு இன்சைட் லுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் அந்த ஃபீமேல் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்றதே வந்து இந்த கதையை ஃபுல்லாக கேட்கும்போது ஐ ரியலைஸ்ட், ஓகே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. தட் ஐ ரியலி லைக். ஒரு சினிமாவுடைய ஒரு தன்மை கொஞ்சம் கூட பூசப்படாத ஒரு படமாகவே இருந்துச்சு. ஒரு சினிமான்னா இந்த கதை இப்படி தான் சொல்லப்படும், இந்த காதல் இப்படி தான் சொல்லப்படும். ஈவன் நீங்க ஒரு வெயின்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து we don't see it in cinema. நிஜத்துல கூட யாரோ சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவன் கழுத்து நல்லா இருக்குன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. ஆனா சினிமான்னு வரும்போது இல்ல, இது ரொமான்டிக்கா இருக்காது, மாத்திர ஒரு தன்மை இருக்குல்ல. அது அப்புறம் எனக்கு அன்னைக்கு ரீசெண்டா யாரோ சொன்னாங்க, ரெடிட்ல வந்து ஒரு கம்யூனிட்டியே இருக்கான், வேர் மென் போஸ்ட் இந்த கையில இருக்க வெயின்ஸ் எல்லாம் போட்டா அதுக்கு கீழே கமெண்ட் பண்றதுக்கு தெரியாம போச்சு இருக்கா இல்லையான்னு இப்ப. எனிவே, ஸோ எனக்கு என்னன்னா, இது கொண்டு வர்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, ஓகே, லெட் மீ புட் இட் another way. இந்த படத்தோட எடிட் என்ன பண்ணியிருக்குன்னா, இட் ஹஸ் ஹிடன் ஆல் த யூஷுவல்னஸ் ஆஃப் அ ரெகுலர் ஃபில்ம். இப்போ இது ஒரு 3 act, someone asked, இப்போ ஒரு இன்ட்ராக்ஷனில் கேட்டாங்க 3 act ஸ்ட்ரக்சருக்குள்ளே இது இருக்கா இல்லையா, ஏன் அப்படி ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க. அந்த 3 act ஸ்ட்ரக்சர்லேருந்து இந்த கதையை மறைக்கிறது தான் வந்து அந்த எடிட்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸஸும் அந்த வே த லைன்ஸ் ஆர் ஸ்போக்கன், த கைண்ட் ஆஃப் லைன்ஸ் தட் ஆர் ரிட்டன்.
எல்லாமே அதுக்கு தான் யூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம டெம்பரரியா அப்படி சும்மா போய் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் வருது இல்லை? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இப்போ இந்த ஃபிலிமில் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறது கிடையாது, பழக்கப்படுற ஃபார்ம் இல்லை. ஸோ ஐ வுட் அசியூம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓரக்கவலை வந்து இது பெரும்பான்மையை போய் கொண்டு சேருமா, இது அவங்களுக்கு பழக்கப்படுமா, அவங்களுக்கு இது ரசிக்கிற ஒரு பக்குவம் அவங்களுக்கு இருக்குமான்ற ஒரு சந்தேகமோ ஒரு கவலையோ வந்திருக்கலாம். நீங்கள் இதை எப்படி கையாண்டதா பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு என்னன்னா நான் என்னோட டேஸ்ட் தான் பார்க்குறேன். நான் எனக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ஐம் அ காமன் ஆடியன்ஸ் தான். நான் நம்ம படமாக எடுக்கும்போது என்ன எடுத்தாலும் சரி, எடிட் டேபிளில் நான் பார்க்கும்போதே வந்து ஒரு காமன் மேனாக தான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு இது புரியுதா புரியலையா, இது எனக்கு ஒர்க் ஆகுதா, எனக்கு எங்கே போர் அடிக்குது, am I pushing myself too much and am I will I go above the heads, இதெல்லாமும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இது படமாக பார்க்கும்போது எனக்கு some places I thought as a man I was going a little off. It is not the story's fault, it is the man's fault. நம்ம பார்வை தான் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த கதையை அதனுடைய எமோஷனல் இன்டென்சிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்குது. தென் ஐ ரியலைஸ் ஓகே நம்ம பார்வையுடைய இதுதான்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் தென் ஐ வாஸ் இன் டு த ஃபில்ம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து என்னென்னா இந்த படத்தில் வந்து அந்த எக்ஸ்கர்ஷன் சீனில் அந்த பையன், அந்த நலன்ற பையன் சொல்கிறான், வாட் எவர் யூ சே வாட் எவர் யூ ஆஸ்க், நம்ம வீட்டில் நீ சொல்கிறதா நடக்கும்னு சொல்லும்போது தான் ஐ எம் ரியலைசிங், இவ்வளோ நேரம் வந்து இந்த கதை வந்து அந்த பொண்ணோட பார்வையிலேயே நம்ம முழுசாக பார்த்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. when the boy says this, I am there again, my usual film of like seeing the world from a man's view. அப்படி now I have somebody to attach myself to. அது ஒன்று வருது. இந்த படத்துக்குள்ளே வந்து they've done a lot of intricate things, layered things, and அதெல்லாமே வந்து நம்மளுக்கு சட்டிலாக சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. நம்ம அது உள்ளே பேசினா நிறைய விஷயங்கள். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த மதர் வந்து ஹவு ஷி ஹேண்டில்ஸ் திஸ் ஹோல் திங். அந்த எக்ஸ்கர்ஷனில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு ஸ்கூலில் தெரியும் போது ஹவு ஷி டசன்ட் டெல் த ஃபாதர் ஆர் த கிராண்ட் மதர், ஹவு ஷி ட்ரைஸ் டு ஹேண்டில் இட் ஆன் ஹர் ஓன். அது கைமீறி போகும்போது அந்த பாட்டியோட ரியாக்ஷன் டு ஹவு ஷீ இஸ் ஜட்ஜிங் த மதர். த மதர் இஸ் ஜட்ஜிங் த டாட்டர் ஃபார் வேரிங் சம்திங் கலர்ஃபுல், அண்ட் how the mother is being judged by the grandmother for wearing something colorful. ஒரு கலர் ப்ளவுஸை போட்டுட்டு அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லும்போது it's a critique on every generation the previous generation is keeping. And it's not like the mother is doing something evidently condemnable. இல்ல அது அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்காக இருக்கு. இதுக்கு மேல நான் எப்படி ஒழுங்கா வாழ முடியும்? எஸ், அதுதான். அப்போ என்னன்னா எவ்ரி ஜெனரேஷன் இஸ் கிரிட்டிசைசிங் இட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த தலைமுறையில் யாருமே சரியா இல்லைன்றது தான் வந்து ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையை பார்த்து சொல்லுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த ரம்யா மைட் பி த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பார்த்து ஷி மைட் கிரிட்டிசைஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். புரியுது. அப்போ அந்த சைக்கிள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக கொண்டு வர்றதும், அண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப். அந்த வருஷா வந்து ஷி டோல்டு இன் இன்டர்வியூ ஒரு இன்டராக்ஷனில் she was சும்மா ஜென்ரலாக அந்த கேர்ள்ஸோடலாம் இருக்கும்போது she said one line which was very nice. It's better to be single than be in a toxic relationship. இந்த படத்தோட one of the most important takeaways for girls and boys I think will be that. ஒரு டாக்ஸிக் பேட்டர்னில் போய் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு you can be single until you find a better person, or you might not even, you do not necessarily need to find a person. இல்ல ஆனால் இதில் இன்னொரு நுவான்ஸ் கூட, இப்போ டாக்ஸிசிட்டி அப்படின்றது ஒரு அபியூசிவ் மேன், ஒரு ஆப்வியஸ்லி அபியூசிவ் மேன் கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும்ட்டு கூட இல்லைல்ல. அந்த டாக்ஸிசிட்டி உங்கள் ரெண்டு பேருடைய டைனமிக்ஸ், ஷேர் டைனமிக்ஸ் ரெண்டு பேருக்குமே பயன்படாதது கூட டாக்ஸிக் தானே? கரெக்ட். இல்லை அதுதான் இப்போ நம்ம ஜெனரேஷனுடைய டாக்ஸிசிட்டி வந்து நமக்கு தெரியறதே இல்லை, அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் தெரியுது. தே ஆர் கீப்பிங் அப். என்னன்னா இப்போ அந்த ஜெனரேஷன்லேருந்து நம்ம மேலே வைக்கிற கிரிட்டிக் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புடைய டாக்ஸிசிட்டி. யூ ரியலி டிடன்ட் நோ. அண்ட் சம்டைம்ஸ் வந்து என்னன்னா when I watch the film I keep telling வர்ஷா that இந்த பையன் பேசுறது நியாயமாக தானே இருக்கு. That shows. And this is shocking for Varsha. என்ன how can you? அப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து ஆமாம் கரெக்டு தானே, நம்ம வர்ற ஜெனரேஷன் நம்மளோட இது, அண்ட் த மேல் வே ஆஃப் ஜஸ்டிஃபைங் த மிஸ்டேக்ஸ் அது எல்லாமே அதில் அப்ளை ஆகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சட்டிலாக ஜஸ்ட் கம்ஸ் இன் அண்ட் கோஸ். அண்ட்
அதாவது எங்க குழுல இருந்து பார்க்கும்பொழுது இவன் ஆக்சுவலி ஒரு டீசென்ட் மேன் தான், எங்களுக்கு பழக்கப்பட்ட ஆண்கள்லாம் பார்க்கும்போதுன்ற மாதிரி. ஒரு டைரக்டராக கூட ஐ மீன் நீங்கள் என்றைக்குமே உங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்திருக்கீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்லலாம். ஒரு ப்ரொடியூசராக இன்னொரு இயக்குனரை அவங்க தனித்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கும்பொழுது அது சுலபமாக இருக்கிறதா பார்க்குறீங்களா, இல்லை அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஏதாவது கட்டுப்பாடு? நான் நார்மலாக வந்து என்னன்னா ஐ வில் வாண்ட் டு கெட் இன்வால்வ் இன் எவ்ரிதிங். ஓகே. பட் there are only 2 films that I didn't get much involved in. Kaka Muttai அப்புறம் Bad Girl. என்னன்னா when the first until the first schedule I'm not bothered. Okay, when they show me something about the first schedule and if I feel that maybe they need some amount of push or backing from my end, then I get involved. Both these films, when I saw the first schedules edit, ரெண்டுமே வந்து எனக்கு என்னன்னா ரொம்ப அவங்க ஒர்க்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஐ தாட் எனக்கு இதில் ஒன்றும் பெருசாக வேலை இல்லைன்னு தோணுச்சு. இந்த கடைசியாக வந்து இந்த படம் எல்லாம் முடிஞ்சு ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஹீ வாண்டட் டு பை த ஃபிலிம் ஜஸ்ட் பை த டைட்டில். அண்ட் அவர் வந்தார், படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, ஐ ரியலி லைக் த ஃபிலிம், த டைரக்டர் ஹேஸ் அ கிரேட் கமாண்ட் ஓவர் த மீடியம். இதெல்லாம் அவர் சொல்லுவார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், beautiful, she's got extraordinary close-ups in the film. Editing is extraordinary, great editing, but I don't align with the climax and the politics of the climax, so I don't want to get involved in this. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போது என்னென்னா I was just thinking maybe it needs to be a little more palatable. கொஞ்சம் palatable ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்ஷா and I discussed on something. Yeah, she mentioned it and நம்ம interactionல கூட she mentioned it. Saying, you suggested that the end be slightly tweaked. Yeah. ஆமாம். She was very, I said இதெல்லாம் எனக்கு தெரியாது, you shoot these lines in the words எனக்கு எக்ஸாக்டாக வேணும். நான் இன்னும் 2-3 கூட சொன்னேன் நான். ஐயோ ரொம்ப கிரிஞ்சி, நான் பண்ண மாட்டேன். I think I broke her heart when I said it. No, it's not just you. Everybody also told that. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஐயோ அந்த சீன் சூப்பர், அந்த எஸ்பெஷலி தட் லைன். கேர்ள்ஸ் ஹவ் செட், இது பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ஐ டோல்ட் மை மதர், மா ஐ லவ் யூ. I think that's something that's very important, இல்ல? Varsha has a different kind of politics. What she says is also right. But when நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் படம் பண்ணும்போது எல்லாத்தோட முக்கியம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது அதை கொண்டு போய் நம்ம எல்லார்கிட்டையும் சேர்க்கணுன்றது முக்கியம். How many people watch the film? You can agree, disagree, but don't ignore my film. நான் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு பெரிய தேர்வு பெற்றவர்ன்றதுல சந்தேகம் இல்லை. Especially from films like Asuran, where you strike this incredible balance between, hey, நான் ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுறேன், பட் அது எல்லாருக்கும் சேர்ற மாதிரி நான் எப்படி சொல்லணுன்ற ஒரு. She also mentioned that she would keep saying many ideas, but ஆனால் this one time in particular, அதாவது உங்கள்கிட்ட நிறைய நான் கதைகள் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஒரு கதையை படம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய பேர் நாங்கள் டீமாக சார்கிட்ட சொல்லிட்டு இருப்போம், எங்கள் ஐடியாஸ் அங்கங்கே அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம். அவருக்கு அவர் மாதிரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ற மாதிரி சொல்லி, இந்த ஐடியா வாட் அபவுட் இட்? வாஸ் இட் ஜஸ்ட் பிகாஸ் ஹே இதுக்கு முன்னாடி சொல்லப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் தான்? மெயினாக அதுதான். சரி, எனக்கு என்னன்னா, நாம் ஒரு கதையாக நம்ம கேட்கும்போது ஈவன் வென் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்கிரிப்டில் தட் ஃபர்ஸ்ட் லைன் வாட் மேக்ஸ் யூ திங்க் தட் திஸ் குட் பி மேட் இன் டு அ ஃபில்ம், அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். ஐ ஹோல்ட் இட் அண்ட் இஃப் ஐ வில் சி இஃப் தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் இன் தட் ஐடியா. கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறத விட ஐரனின்ற வேர்டு கூட யூஸ் பண்ணலாம். கான்ஃப்ளிக்ட் ஆர் ஐரனி, எய்தர் ஒன். அந்த கான்ஃப்ளிக்ட் என்னவா இருக்க போது, வில் இட் க்ரோ, வில் இட் லெண்ட் இட் செல்ஃப் டு பி லைக் அந்த டு பி மேட் இன் டு சம்திங் வேர் த கான்ஃப்ளிக்ட் கேன் கோ பியாண்ட் த ஸ்க்ரீன் அண்ட் கிரியேட் அன் இன்டராக்ஷன் வித் த வியூவர். அது எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது இது வந்து ஸ்ட்ரெயிட்டவே உள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்கோ இல்லையோ, இட்ஸ் டைரக்ட்லி கோயிங் டு கிரியேட் அ கான்ஃப்ளிக்ட் வித் த வியூவர். அது வந்து நம்மளுடைய வியூவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லைஃப், வேல்யூஸ், ஃபெமினைன் வேல்யூஸ், சொசைட்டல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஸ்டின் கேட்க போகுது இல்லை. அதனாலேயே ஐ தாட் இட் வில் ஒர்க் வெல். அவர் எந்தெந்த இடங்கள்லாம் இவ பேட் கேர்ல நம்ம பார்வைக்கு தெரிய ஆரம்பிக்கிறா அப்படின்றதே நம்மள புரிய வைக்குது. ஆமா, நம்ம யாருன்றது நமக்கு சொல்லுது.
நீங்கள் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பேசும்போது ஹாலிவுட்டில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அதுக்கு ஹாப்பி எண்டிங்கும் இருந்திருக்கு, சேட் எண்டிங்ஸோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல. இங்கே அது பெருசாக நடக்காததுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இது வரைக்கும்? உடனே இட் இஸ் அபவுட் கிட்ஸ் அண்ட் அடல்ட் கண்டென்ட். ஆமாம். So it goes into a space where people are nervous to explore. அழியாத கோலங்கள் is a classic example of that. அது தேவி தியேட்டர் குரூப் தான் ப்ரொடியூசர்ஸ். அதுக்கு அந்த தேவி கலாலே தேவி பாலாலேயோ 365 days ஓடிச்சுன்னு பாலுமந்திர சார் சொல்லுவாங்க. 1979 8 தெரியல அந்த படம். லைக் அந்த டைமில் இப்போ பார்த்தா நமக்கு அது ஷாக்கிங்காக இருக்கும். இன்றைக்கி சென்சார் பண்ணுவாங்களா தெரியல அந்த படம். தென் வி ஹேட் துள்ளுவது இளமை. நடுவில் கூட 1-2 படங்கள் வந்திருக்கு. பட் நாட் இன் தட் எக்ஸாக்ட் சென்ஸ் ஆஃப் கம்மிங் ஆஃப் ஏஜ். நிறைய இருந்திருக்கு. கொஞ்சம் ஃபில்ம்ஸ்க்காக கொஞ்சம் க்யூரேட் பண்ணியிருப்பாங்க அதை சில படங்களை. ஒரு காதலை கூட நம்ம அப்படி நினைக்கலாம்ல. ஆமாம், யா கொஞ்சம் க்யூரேட் பண்ணுறது ஒரு இதெல்லாம் இருக்கும். பட் இட்ஸ் எ லவ் ஸ்டோரி. காதல் இஸ் எ லவ் ஸ்டோரி. Coming of age is like, exploring every aspect of adulthood or being a young adult and the sexual awakening and the relationship between the parents or siblings. இதெல்லாம் நம்ம எப்படி நேவிகேட் பண்ண போகிறோன்றது பேசுவோம்ல. இப்போ இந்த படத்துக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ நாள் கழித்து வர்றதுக்கான ஐ திங்க் ரொம்ப நாளாக we've been doing the hard hitting action or hero films in நினைக்கிறேன். And now it's time to make love stories, coming of age films. This is the time where you also need some young talent as actors, as directors. அதுக்கான டைம்னு நினைக்கிறேன் இது. ஸோ அதனால இவ்வளோ நாள் நடக்கலனாலும் இப்போ நடக்கிறதுக்கான சூழல் உருவாயிருக்கு. இந்த படமே அந்த கதவை திறந்து வைக்கிற ஒரு படமாகவே இருந்தால் இட் மைட் பி கிரேட் அப்படின்னு நினைப்பேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண காக்கா முட்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது அது ஒரு ரொம்ப எளிய முறையில் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு முறையில் ஆழமான விஷயங்களை பேசின ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடாக நீங்கள் எதை பார்ப்பீங்க? இந்த பொலிட்டிக்கல் டேக் ஆன் இஷ்யூஸ் தான். அதோட பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் கொஸ்டினபிள். இதோட பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் கொஸ்டினபிள். திஸ் ஹேஸ் இட் அண்ட் த ரைட் ஸ்பேஸ். The politics of this film is in the right space. How important is that for you to consider producing a film? That its politics is perfect. இல்ல பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எனக்கு அவசியம் கிடையாது. பொலிட்டிக்கலி தப்பாக இருக்குன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. காக்கா முட்டை பொறுத்த வரைக்கும் ஐ லுக் அட் இட் as a very sweet film, like ignoring the politics. அது ஒரு அழகு தன்மையை பேசக்கூடிய ஒரு படம். It's about two kids, அவ்வளவுதான். அந்த அளவில் அதை பார்க்கணும். அதனுடைய பொலிட்டிக்கல் there are some misrepresentations, some things have gone a little off with that. Otherwise it's a fine film. இந்த படம் என்னன்னா it questions you, it questions your belief system, it questions the status quo. When you are questioning the status quo, then I think you are there in the right place. சில படம்ல இந்த ஸ்டேட்டஸ் quo question பண்ணும்போது படம் பூரா உட்காந்து அடின்னு அடிக்கும் உங்களை இல்லையா? ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த படம் நம்மளை அடிக்குதோ இல்லையோ நம்மளை அடிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. உங்களுக்கு கொஞ்சம் சுய பரிசீலனை பண்ணணும்னா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இப்போ பண்ணுறதுக்கான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குது. I was telling Varsha the same. I said it feels very rapid. It feels very rapidly edited. But at the same time it feels meditative too. அந்த எடிட்டோட என்ன ஸ்பெஷல்னா, see, we have finely edited scenes, we have finely edited sequences, but this first half is a finely edited idea. Every episode is a finely edited idea into which you are fitting in some scenes, into which you are fitting in some very interesting lines and some sequences and very thought provoking visuals also. அப்போ அந்த ஐடியா நமக்கு உள்ள இறங்கிட்டே இருக்கு. இந்த 40-30 minutes of the childhood school portions பார்க்கும்போது something sinks into you. And she is also like captured it very well. அந்த அம்மாவும் பொண்ணும் ரூமில் உட்காந்துருக்காங்க, அப்படியே ஆட்டோவில் இருக்காங்க. Then she bridges it with one voice over. ஸோ அந்த ஒவ்வொன்றையும் அந்த பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு அப்படி நிறுத்துறது இருக்குல்ல. தென் த செகண்ட் எபிசோடு அதுவும் ஒரு மாதிரி அந்த ஸ்டைல் ஆஃப் எடிட் அண்ட் தென் இட் ஸ்டாப்ஸ் தேர் வேர் ஷீ கிவ்ஸ் யூ
one other anchor. So which is sometimes இந்த படங்கள் பார்க்கும்போது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன சில நேரத்தில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த விலங்கை கழட்ட தெரியலன்னா நம்ம கையில் போட்டு விட்டுருவாங்க. எனக்கு கண்ணில் தேங்கிருச்சு அது கேட்ட உடனே. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக சிலது இருந்தது, ஷார்ப்பாக இருந்தது. அண்ட் அதில் அந்த ஷார்ப்னஸ் இருந்தாலும் கூட உங்களை குத்தணுன்றதுக்காக சொன்ன ஒரு வரி மாதிரி தெரியல. இட்ஸ் அபவுட் ஹர் லைஃப் தானே, நம்மளை வந்து அது கிரிட்டிக்கே பண்ணலை. இட் இஸ் ஜஸ்ட் புட்டிங் ஹர் செல்ஃப் அவுட். இப்போ வடிவேல் வந்து அவர் அடி வாங்கி எல்லாரும் சிரிக்க வைக்கிற மாதிரி அந்த ரம்யா வந்து எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறான். நம்ம வாழ்க்கையை நம்ம 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 பிலீஃப் சிஸ்டமை கொஸ்டின் பண்ண வைக்கிறான். வர்ஷா said one thing. She said இந்த படத்தில் among the many things that you suggested was இதில் ஒரு ஸ்கேல் இருந்தால் நல்லா இருக்கும். Let's broaden the idea a bit more அப்படின்னு. Could you இல்லை எனக்கு என்னென்னா she was saying that இல்லை எனக்கு வந்து ஸ்கூல்னா வந்து ஒரு 20 பேர் போதும், காலேஜ் கான்வெகேஷனுக்கு வந்து 50 பேர் போதும். எனக்கு என்னென்னா பண்ணலாம் தப்பில்லை, பட் இட் மைட் நாட் ஒர்க், கன்வே ஆகாமல் போய்டும். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்கு பண்ணும்போது சில ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் வேறு ஆஃப் பீட்டாக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்மாக பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. யூனோ வென் யூர் டூயிங் அ ஃபில்ம் வித் கிராஸ் ரூட்ஸ், it's definitely not going to be independent anymore. Right from the word go, people are going to watch out for it. அப்போ அதனால் வந்து அந்த இண்டிபெண்ட் குவாலிட்டியே போயிடுது. ஸோ எனக்கு மெயினாக வந்து 2-3 இந்த ஸ்கூல்னால் கொஞ்சம் க்ரௌட் வைங்க. அட்லீஸ்ட் யூ நீட் டு ஹேவ் 100-150 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரன்னிங் அரவுண்ட். அந்த இதெல்லாம் இருக்கும், ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகணும். And college convocation, you need at least 300 people. I think they had 250 people or something. Okay. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி அது அப்புறம் இந்த லொக்கேஷனில் பண்ணுங்க நல்லா சொல்லி. யூசுவலாக ப்ரொடியூசர்ஸ் குறைன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். See, my problem is I'm not a good producer in that sense. நான் வந்து எப்பவுமே ஒரு எடிட்டராக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். Even when I'm shooting, I am an editor. My basic nature is working as an editor. ஸ்பாட்டில் கூட வந்து ஒருத்தர் ஏதோ தப்பாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு இல்லை வேண்டாம், அது ஓகே, அந்த இது இருக்குல்ல அது போட்டு அது வில் மேனேஜ், ஓகே இது இவ்வளோ போதும், அவரை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், அடுத்த லைன் போயிடுங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போது ஐயோ இதில் இது இல்லையே, இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்ற இடம் இருக்குல்ல, புரியுது. அதெல்லாம் வந்து ஐ வாண்டட் டு அவாய்ட். எடிட்டில் நான் பார்க்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டிசப்பாயிண்டட். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஃபில்ம் இல்லை, ரொம்ப சுலபமாகவே இது ஒரு ஓடிடி படமாக பார்க்குற ஒரு தன்மை கொண்ட ஒரு ஃபில்ம். இதில் அண்ட் எட் யூ வர் வெரி கீன் தட் இது ஒரு தியேட்டருக்கு வரணும், தியேட்டரில் வந்தால் இந்த படம் அதனுடைய பயனை அடையும் அப்படின்னு சொல்லி. அது ஏன் நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, இப்போது ஓடிடி என்ன ஆயிடுதுன்னா இட் பிகம்ஸ் அ நீஷ் அண்ட் தெர் இஸ் ஒரு சைடில் அது நீஷு, இன்னொரு சைடில் வந்து அது ஓடிடி படம் அப்படி டிஸ்மிசிவாகவும் ஆகிடுது. முன்னாடியெல்லாம் அந்த அவார்டு ஃபிலிம்னு சொல்கிற மாதிரி இப்போ ஓடிடி ஃபில்ம்ன்றது. அப்புறம் ஐ ஸ்ட்ராங்லி ஹாவ் ஸ்டார்டட் பிலீவிங், லைக் ஃபார் த பாஸ்ட் 6-7 years ஐ ஹவ் ஸ்டார்டட் பிலீவிங் இன் த டெமோக்ரஸி ஆஃப் த தியேட்டர்ஸ். சினிமாவோட டெமோக்ரஸி இன் த சென்ஸ் சினிமா ஹால்ஸோட டெமோக்ரஸி இஸ் நாட் இன் த ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், you make and I have earlier I used to say one example, இப்போ 2 எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு சொல்கிறதுக்கு. You make a love story, you make a love today, you make a tourist family, you take it to OTT platform. அந்த படம் எடுக்க ஒரு 6 crores ஆயிருக்கலாம், இந்த ஓகே ஒரு 10 crores வச்சுக்கோமே, 2 படமாக எடுக்கிறதுக்கு 10 crores ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். You go to OTT platform, என்னங்க எவ்வளோ செலவு பண்ணோம், படம் பிடிச்சிருக்கு வாங்கிக்கிறோம், வாட் இஸ் யுவர் ஆஸ்கிங் ப்ரைஸ்? இல்லை 10 ரூபா செலவு பண்ணுங்க சார். 10 ரூபா தெரியலையே சார், இதில் என்ன பண்ணலான்னு. சரி சார் ஓகே 10 ரூபான்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் 12 ரூபா கொடுக்குறோம். ஓகே, ப்ரொடியூசர் இஸ் ஹாப்பி, ஹி இன்வெஸ்டட் 10, got back 12. You put it out in the theatre, you risk a certain things. There is a democracy for the investor to make 35 crores from that 10 crores. I think both the films made a minimum of 30 crores share. நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், எனக்கு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பர்சன்டைல் இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ன்ற கணக்குக்காக சொல்கிறேன். இட் மேட் லைக் 20-30 times ப்ராஃபிட் ஆஃப் த மனி தட் தே ஹட் இன்வெஸ்டட். அண்ட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர்
இப்போ நம்ம வந்து வர்ஷாக்கோ இருக்கலாம், மனுஷிக்கு இருக்கலாம், இது பேட் கேர்ளுக்கு இருக்கலாம், மனுஷிக்கு இருக்கலாம். நம்ம வந்து சென்சர்ஷிப்பில் வந்து அவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்கிறோம். Yet to show the film for the mainstream audiences in the regular conventional cinemas, you have a way to fight around it. மனுஷி வந்து சென்சர் கொடுக்கல, ரிவைசிங் கொடுக்கல, திரும்ப ரிவைசிங் கொடுக்கல, we went to courts, now the court has given some edits, we will be taking that again to the censor board, they might do something, but there is a process to put it out. We will fight it out. Bad Girl censor was rejected, we went to revising committee, we were given UA 16+, which is not at all possible on a OTT. If I am going for a direct to digital, no, இன்னைக்கு வந்து direct to digital வந்து இன்னைக்கு all OTTs in India, if I am not wrong, don't want beef eating scenes. Oh, I see. Yeah, if I am not wrong, 100% sure தெரியல. புரியுது. அப்புறம் அவங்களோட ஒரு சென்சிட்டிவிட்டி செக் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து வர்ஷா வாஸ் சப்போஸ் டு டூ இட் ஃபார் ஒன் OTT பிளாட்ஃபார்ம். அவங்களோட சென்சிட்டிவிட்டி செக் டீம் இருக்கு இல்லையா, தே வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் சேயிங், நீங்கள் அந்த காட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, அதில் இமேஜினரி காட்ஸ் வைங்க, ஆன்செஸ்ட்ரல் ஃபோட்டோகிராஃப்ஸ் மாற்றுங்க, அண்ட் இட் வென்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். சிம்பிளி பிகாஸ் தே ஃபியர் பேக்லாஷ். எஸ், அவங்களுக்கு வந்து த லாஸ் இஸ் டூ ஹை, படம் வாங்கிட்டு படத்தை வைக்க முடியாது, ஓடிடிலேருந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த லிமிட்டேஷன் ஆல்சோ என்ன கார்பரேட்ஸ். ஆமாம், அவங்களுடைய ஒரு கார்பரேட்ஸ், இட்ஸ் அ பாலிசி அண்ட் தே வாண்ட் டு புல் இட் அவுட், தேல் புல் இட் அவுட், தட்ஸ் ஆல். வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் ஒர்க்? அண்ட் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து they'll suddenly decide, okay, last 2 years the algorithm says horror comedy works, romantic love sleazy films work, next 2 years to safeguard the the investment, let's only buy those kind of films. You're gone, you're done. The person whom they employ to buy films has a little bit of different kind of taste, you're gone. Whereas taking to theaters is always the best way to make a film. இப்போ நம்ம வந்து ஒரு நிலப்பரப்பில் ஒரு படம் எடுக்கிறோன்னா அந்த மக்களுக்காக அந்த மண்ணிலிருந்து ஒரு படத்தை எடுக்கிறோம். அப்போ அந்த படத்தை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும். சில படங்கள் நம்ம ரொம்ப ஆஃப் பீட்டாக எடுக்கிறோம், அந்த படத்தையும் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பேர் பார்ப்பாங்க, அது அவ்வளோதான் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே அதை பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இருந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகிறதன் மூலமாக யாரெல்லாம் பார்க்க விருப்பம் இருக்கோ வாங்க, இதில் எந்த பாகுபாடும் கிடையாது, இதில் எந்த தடையும் கிடையாது, எந்த ஒடுக்குமுறையும் கிடையாது. ஸோ இட் இஸ் ரியலி ஃப்ரீ. டெமோக்ரஸி lies in the cinemas, not on OTT platforms. Creative liberty is in the cinemas, not on the OTTs. So வர்ஷாவுடைய கிரியேட்டிவ் ஃப்ரீடமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ தியேட்டருக்கே வரோம். 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது, கோர்ட்டுக்கு போனாங்க, இந்த டீசருக்கு எதிராக எல்லாம் போனாங்க. அண்ட் எந்த சினிமாவை எந்த அளவுக்கு திரையில் காட்டலாம்னு தீர்மானிக்கிற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் has said இது வந்து UA 16+, நீங்கள் 16 வயசுக்கு மேலே இருக்க உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போகலாம் படத்துக்குன்னு சொல்லுங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, இது வேறு எங்கேயுமே இல்லை. அதனால் ஐ திங்க் நம்ம இந்த மாதிரி படங்களை தியேட்டருக்கு தான் கொண்டு வரணும். நீங்கள் அதாவது தியேட்டருக்கு யூஸ்வலாக பல ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறது உண்டு அதனுடைய அழகுத்தன்மையை பொறுத்து. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன் தட் யூ கேவ், விச் இஸ் இன் த கன்வென்ஷனல் பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சென்ஸே இல்லை. நீங்கள் சினிமாவுக்கு போகிறத குறைச்சிட்டிங்கன்னா சமூகம் இன்னும் பழைய நிலைக்கு போயிடும். சினிமா ஹாலுக்குள்ளே மட்டும்தானே யார் பெரியவன் யார் சின்னவன் கிடையாது. நீ முதல்ல டிக்கெட் வாங்கினா, நீ முதல்ல புக் பண்ணால் ஏரோவில் ஃபஸ்ட்டு சீட்டு உந்தா இருக்கும், செகண்ட் சீட்டு எந்தா இருக்கும். இதெல்லாமும் நம்ம சேஃப்கார்ட் பண்ணோம்ல. இந்த படம் கதை மறுபடியும் வரும்போது இதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஷீ செட் ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இஸ் இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ்லேயே புதுசாக ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற அந்த சந்தர்ப்பங்களை பொறுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் புதுசாக பழகிறது, அவங்கள தெரிஞ்சுக்கிறது, இந்த மீட் கியூட் ஆஃப் இட் ஸ்பெசிஃபிக்லி அப்படின்னு சொல்லும்போது ஒரு இயக்குனராக யூ ஆல்சோ ஃபைண்ட் தட் எக்ஸைட்டிங் ஃபார் யூ? அது என்னன்னா, எனக்கு வந்து அதுலேருந்து எப்படா தப்பிக்கலான்னு எப்போதுமே பார்ப்பேன். ஏன்னா நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது டிஸ்கஷன்ஸில் ரொம்ப டயரிங்கான ஒன்றா இருக்கும்.
அது எப்படி இருக்கும்னா ஆர்க் ஓப்பனிங் சீக்வன்ஸ், ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு 2 சீன் வரும். ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் either ஃபைட் ஆர் சாங். ஆமாம். ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் there is a song, definitely a song. கண்டிப்பாக. ஓகே, இது 20th minute. 20th மினிட்டுக்குள்ளே 2 முடிஞ்சிடும். ஐ திங்க் அரௌண்ட் 8th scene or 9th scene ஹீரோ ஹீரோயினி ஃபஸ்ட்டு மீட்டிங். அது அப்படி தான் வருவேன். அது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் என்னென்ன எப்படி ஹீரோ ஹீரோயினி ஃபஸ்ட்டு மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங், சாங். இது இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து அவ்வளோ டயரிங்காக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி லவர்ஸ் தான். இப்போ பிகினிங்கில் பார்க்கறதே வேணாம்னு பிடிவாதமாக அதை மாற்றணும். பட் செகண்ட் ஃபிலிமில் அது மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் நீங்கள் விடுதலை 2ல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் வந்து விஜய் சேதுபதியும் அவங்கள மகாலட்சுமின்ற ஒரு கதாபாத்திரமும் அவங்க சந்திச்சு புதுசாக சந்திச்சு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு இவர் சொல்லி அதுக்கு அவங்க டைமை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அவங்க முடிய வளர்த்துக்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் ஸோ யூ டிட் டூ த ஹோல் மியூட் கியூட் திங். இல்லை இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே அது பண்ணுறது ஐ எம் ஃபைன். ஆல்சோ இட்ஸ் நாட் அபவுட் கிட்ஸ், லைக் மெச்சூர் பீப்புள் பிஹேவிங் லைக் கிட்ஸ். அது சேர்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அந்த சீனு. அவர் அங்கே வந்து நின்று தடுமாறி என்ன பேச பெரிய வெக்கத்தை அதில். ஆமாம், அதெல்லாம் ஐ ரியலி லைக் இட். அண்ட் ஆல்சோ the power of that relationship and from where she comes, அதெல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. and the relationship was politically charged. Two strong characters meeting each other. That's something that I really was actually உண்மையாக சொல்ல I got carried away. நான் again மஞ்சுக்கு நான் என்ன சொன்னேன்னா 3 scenes I okay to play. She said okay, and then slowly it became what it was today. Yeah. I didn't want to let go of that character. I wanted her to continue and be what she is today. And இது obviously அது ஒரு advantage of not having something written. Yeah, because people, I mean, this is something I love how you communicate that idea in every conversation you have. How na எப்படி சொல்றேன்னா when you communicate it there is no sense of இது ஒரு தயக்கத்தோட சொல்ற ஒரு தன்மை சுத்தமா இல்ல, அது ஒரு லவ்வோட. Yes, I love this. The point is as long as I am convinced that I have done a better job than what I promised them, the actors, my producers and the audiences, I'm happy about it. The day I realize I'm not able to deliver it, then maybe I'll hesitate. இல்ல நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லலாமா இருக்கும். Maybe that. இந்த படத்துல ஒரு அழகான ஒரு வரி, ஒரு ஆண் உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இன்னொரு ஆண் சரிப்படுத்த முடியாது, உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்குள்ளே இருந்து தான் அது வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி ஒரு பெண் இன்னொரு பெண் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னா she's a trans person. He's a trans person. That is the beauty of this film. You know, it's so layered, and the trans person is coming with her boyfriend, and that trans person is sharing a great knowledge to this girl who believes, and every time she believes that. அந்த காலேஜில் வந்து he was my soulmate, I ruined everything அப்படின்வா. அப்புறம் இங்கே வந்து இர்ஃபான் ஆமாம் அவன் என்னை ஹீல் பண்ணிட்டான், he healed me. She's a very naive girl. Naivety to the core. அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு suddenly she says I hate having protected sex. Naive girl trying to figure out her way, and she has anchors all over. இப்போ she's learning, and அவ கூடவே சேர்ந்து நம்மளும் கற்றுக்குறோம். அது வந்து இந்த ரைட்டிங்கோட பியூட்டியாக நான் பார்க்குறேன். அப்புறமா வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் நேற்று ஐ வாஸ் சிட்டிங் இன் த மிக்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோட்டீஸ்ட், அந்த தேர்ட் ஆக்டில் அவள் அந்த மளிகை கடையில் வந்து அந்த வாட்டர் கேன் வாங்கிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே அவன் ஹீஸ் வாக்கிங் இன் த பேக், செகண்ட் ஷாட்லேயும் ஹீஸ் இன் த பேக், தேர்ட் ஃபோர்த் ஷாட் ஒன்லி த ஹேண்ட் டச்சஸ் த ஷோல்டர். நான் அது இவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணதில்லை, திடீர்னு வருதுன்னு நினச்சேன். பட் இட் இஸ் பீன் பிளான்டட் தேர். அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரான்ஸ் பர்சனுக்கு தே ஹேட் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு சீன் இருந்தது, பட் தே ட்ரிம்ட் இட் அவுட். பட் அந்த இடத்துல பார்ட்டிங் ஆஃப் நாலேஜ், அந்த நாலேஜோடு ஷி கோஸ் டு தட் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த செரிமனிக்கு போகிறா. அங்கே த ஹோல் ஃபேமிலி, த கான்ட்ராஸ்ட், அண்ட் அந்த ஃபேமிலி என்ன சொல்லுது. அப்புறம் அந்த செல்வின்ற ஒரு ஃப்ரெண்டு, ஆமாம், ரொம்ப ஒரு அழகான ஒரு நட்பு கூட ரெண்டு பேர் மத்தியில constantly anchoring her, and we see that in real life all the time.
ரைட். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் நகரணும், சர்வைவ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆங்கரிங் ப்ரெசன்ஸ். எஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்களை விட கேர்ள்ஸுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது அது ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ 2-3 பேர் சொன்னாங்க. அந்த இவங்க சிங்கர் சுபலாஷினி டோல்டு ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, ஐ வாஸ் ஆல்சோ தேர். அப்போ அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இதில் வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டின பொண்ணாகவும் நான் இருந்திருக்கிறேன், இன்னொரு பொண்ணு அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ண ஒரு ஃப்ரெண்டாகவும் நான் இருந்திருக்கிறேன், அண்ட் எல்லா கேர்ள்ஸும் அந்த ரோல் ப்ளே பண்ணுறோம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா விதத்துலையும். that's beautiful. either you be this or that. When your friend is in a bad relationship, you know that. உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாது. when you are in a bad relationship, the friend knows, you don't know. அது அந்த கேர்ள்ஸுக்குள்ள இருக்கிறது அது ரொம்ப நல்ல இதாக இருந்தது. Do you remember looking at this film and feeling like, you know what, இது ஒரு நானும் எத்தனையோ ஆண்களோட காதல்கள் இந்த கமிங் ஆஃப் ஏஜ் பற்றி பேசியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நிஜமாவே ஒரு பெண்ணை பற்றி எழுதும்போது ஒரு பெண்ணிடம் தான் இது வர முடியும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் ஏதாவது சந்திச்சதா? எனக்கு இந்த படத்துக்குள்ளே வந்து மோஸ்ட் ஆஃப் இட் அப்படி தான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் இட் அப்படி தான். 1-2 மொமெண்ட் தான் கொஞ்சம் ஜெனரிக்காக இருந்தது. நான் என்னால் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சட்னி போடுமா அப்படின்ற அந்த இடம், இது மேபி நான் யோசிச்சிருவேன், இது நான் யோசிச்சிருவேன், மற்ற எதுவுமே நான் யோசிக்க முடியாது. அப்படி தான் இருந்தது எனக்கு. அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த ஹாஸ்டலுக்கு வந்து அவகிட்ட பேசிட்டு அவளை கூப்பிட்டுட்டு போகிறது, மெயின்லி அந்த லூப் இருக்குல்ல. இப்போ ஒரு நாள் வந்து அவங்க கூட சந்தோஷமாக பேசுவா, டக்குன்னு அப்புறம் அப்செட்டாக இருப்பா, திரும்ப சந்தோஷமாக இருப்பா, அப்செட்டாக இருப்பா. இதெல்லாம் நம்மளுக்கு ஐ டோன்ட் திங்க் the moodiness of it in a sense. அப்புறம் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, இல்லை ஐ எம் கோயிங் அவுட் ஃபார் அ பார்ட்டி, என்னாலும் சரி ஐ எம் கோயிங் டு கோ இன் ஃப்ளாட் டம்மி அப்படின்றது. அப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்கல்ல, அவள் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி உடம்பு இது பண்ணுறா, ஐ எம் எ ப்ரெக்னென்ட் உமன், நீ ஏன் இப்படி பேசுகிற, நம்ம இதெல்லாம் வந்து தீஸ் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். அண்ட் அந்த பூனை காணாமல் போச்சுன்ன உடனே வெளியே நடந்து போகும்போது அம்மா சொல்லுவோம், இந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டே வாடி போகிறேன், நான் இங்கே என்ன பிரச்சனை பேசிட்டேன். இல்லை அப்போ என்னென்னா நம்மளுக்கு we have heard this. அம்மா வந்து அக்கா வெளியே போகும்போதோ இல்லை சம்டைம்ஸ் இது எல்லா இடத்துலையும் வெவ்வேறு விதங்களை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இது படத்தில் பிரதிபலித்து பார்த்தது அது ஏன் நம்ம அதை கன்சிடர் பண்ணல அப்படின்னா, நமக்கு அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவே மாறல. when a girl expresses her own experience, then it like bothers. ஆனால் எனக்கு இன்னொன்று என்னென்னா, இதில் எல்லா லாட் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் பீப்புள் அது. இந்த ஃபாதர் இல்லை, அந்த அப்பா வந்து பொண்ணை திட்டுறாரு, ஸ்கூலில் லவ் பண்ணால் திட்ட தான் செய்வாங்க. அண்ட் த கைண்ட் ஆஃப் பேக்கை தூக்கிட்டு திட்ட தான் செய்வாங்க. த சேம் ஃபாதர் அந்த பாட்டியோட டெத் அப்போ அந்த கசின் உள்ளே வரும்போது த ஸ்டாண்ட் ஹீ டேக்ஸ், இது எங்கள் வீடு அவ வருவா, அம்மாவை பார்த்துட்டு போகிறது தான் கரெக்ட். அது மாதிரி வரும்போதே வந்து போய் சுடிதார் போட்டுக்குமா, இவன் ஜீனில் வருவா சுடிதார் போட்டுக்குமான்னு ஒரு இவங்க சொல்லும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு. ஸோ ஹீ ஸ்டாண்ட்ஸ் பை லைக் ஹீ இஸ் அ ப்ராக்ரெசிவ் மேன். அவர் வந்து அவரோட அளவில் அவரோட இல்லை, ஹீ இஸ் டேக்கிங் ஒன் ஸ்டெப் அஹெட். இல்லை, பாட்டிக்கிட்ட இருந்து இவரோட ஸ்டெப் முன்னாடி தானே இருக்குது. அந்த பொண்ணை வந்து பாட்டி அந்த கசினை வந்து பாட்டி பார்க்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இப்போ என்ன சொல்கிறாரு, அவள் உள்ளே வரணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ தெர் ஆர் சேஞ்சஸ், ப்ராக்ரெசிவ் மென் ஹியர் தேர், எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்குது. இதெல்லாமே ரொம்ப சட்டிலாக. அப்சல்யூட்லி. அதனால தான் இந்த படம் வந்து நான் ஒரு பெண்ணோட தான் பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஆல்மோஸ்ட் படம் பூரா கண்ணில் தேங்கிக்கிட்டே தான் இந்த படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் த சென்ஸ் ஷி வாஸ் கிவிங் மீ வாஸ் திஸ் இஸ் மீ. This is me. All the women are me. They are all within me. இது என்னன்னா எல்லாரும் this is me ன்னு சொல்றாங்க. Which means everybody had been made to feel at some point as bad girl. And yet நம்ம இதை வெளியில இருந்து பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோமோ விஷுவல்ஸை பார்த்துட்டு, this is a very different kind of vulgar woman அப்படின்ற ஒரு லேபிளை நம்ம போட்டு இதை ஜட்ஜ் பண்ற ஒரு தன்மையும் seems very interesting for me. Yeah. நீங்கள் what do you make of this culture of ரஷஸை பார்த்துட்டு ஒரு படத்துக்கு ஜட்ஜ் பண்ணி ஊருக்கு முன்னே அது மேலே கோவம் வர வச்சுக்கிட்டு? இல்லை, அது வந்து என்னென்னா இட்ஸ் அ கல்ச்சுரல், இட்ஸ் அ பொலிட்டிக்கல், இட்ஸ் அ சோஷியல் ஆக்டிவிட்டி now. It's a targeted political activity now, and it happens for certain films, it happens for certain people, it happens for certain political personalities.
இட் ஹேப்பன்ஸ் பட் there's nothing organic about it, you're saying? Yeah. Yeah. Sometimes it is organic, but the small disappointment is built out of proportion. With the motive. புரியுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு பேசும்போது இந்த ஸ்மால் டு இந்த மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏன்னா ஐ ஃபீல் லைக் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த சினிமா இண்டஸ்ட்ரி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் மஸ்ட் பி ஏபிள் டு த்ரைவ். இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒன்று யூ நீட் டு மேக் ஃபில்ம்ஸ் வித் யுவர் ஓன் மனி, ஆர் யூ நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் பிளான் டு மேக் அ ஃபில்ம். இந்த சென்ஸ், இந்த படத்தை நான் இன்றைக்கி ஷூட்டிங் ஆரம்பித்து 3 மாதத்தில் ஷூட்டிங் முடித்து 6 மாதத்தில் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் யூ கேன் பி அ ஸ்மால் பட்ஜெட் மிடில் பட்ஜெட் ஃபில்ம் ப்ரொடியூசர், ஆர் எல்ஸ் யூ வில் கில். நான் இப்போ நம்ம வந்து என்னென்னா, வி ஆல்வேஸ் லைக் வி ஹாவ் சம் இன்வெஸ்டர்ஸ் லைக் ஃபினான்ஷியர்ஸ் ஹூ கிவ் அஸ் மனி அண்ட் வித் ஹூம் வி மேக் இது. என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, வெற்றி சீக்கிரம் முடிச்சிருங்க, இன்ட்ரெஸ்ட் ஏறுது. அண்ட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் நீங்களும் நானும் தூங்கிடுவோம், பணம் தூங்காது. டயலாகா நல்லா இருக்கு. உண்மைதான். உண்மை இல்லை, தட் இஸ் த ட்ரூத். அப்போ என்ன, சீக்கிரம் முடிங்கவாங்க. பீயிங் மீ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபினிஷ் த ஃபில்ம் ஏர்லி, ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஃபைனர். அப்போ டைம் ஆகிட்டே இருக்கும். இந்த டைம் ஆக என்ன ஆகுதுன்னா, த இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் அப். ஸோ ரிலீஸ், இப்போ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ எம் லைக் ரன்னிங் பில்லர் டு போஸ்ட் டு raise funds to put out the film. இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இது நம்ம இடத்துல இருக்கிறதால இது அன்யூஷுவல் ப்ரெஷரா உங்களுக்கு? இல்லை இது ஒரு சகஜமா சந்திக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் தானே? யூசுவலி எல்லா ப்ரொடியூசருக்கும் இது இருக்கும். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் இது வரைக்கும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்ம படம் எடுப்போம், எடுத்து யாருக்காவது கொடுத்துருவோம், they will release, they'll deal with the headache. அண்ட் இது என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லை அப்படி. அது அப்படி இருக்கும். இந்த தடவை வந்து இதை நம்மளே பண்ணுறதால கொஞ்சம் அந்த சேலஞ்சஸ் எனக்கு அதிகமாக இருக்குது. என்னென்னா, நம்ம கரெக்டான பிளான் பண்ணி பண்ணால் அஃப்கோர்ஸ் த கண்டென்ட் ஷுட் பி நைஸ். அதுவும் அமைஞ்சிருச்சுன்னா, சொல்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, see, lot of people have great stories. Sometimes they are not able to make that into even a decent film. Great stories failing to be even decent films is the tragedy. ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, கதை நல்லா இருக்கு, இந்த கதை படமாக நல்லா இல்லையே, the disappointment. And then it gets stuck. இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆள் இருந்தால், மேபி we can try to doctor it, try to do something, try to push it. சம்டைம்ஸ் அதுவும் பண்ண முடியாமல் போகும். we get stuck. இப்போ சின்ன மீடியம் பட்ஜெட், ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அந்த யூஃபோரியா கிரியேட் ஆகும். ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபில்ம் நம்ம பண்ணி அதில் நீங்கள் ஒன்று பண்ணுறதை விடன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு இணையானது ஒரு ஸ்மால் ஃபில்ம் பண்ணி அது இங்கே போகிறது. when people, the whole world loves the film, where you put out the film, அவங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு 1 தடவை பார்த்து 2 தடவை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி, the euphoria is actually more than a superstar film being successful. புரியுது. அதான். அப்போ இது நமக்கு வரணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கணும். either you make the film with your own money or you have a proper plan. ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சா முடிச்சிடணும். அப்படின்னா then it works. அதர்வைஸ் இப்போ நம்மள மாதிரி உட்காந்துட்டு இல்லை இது சரியில்லை, இதை மாற்றுங்க, அதை ஏற்றுங்க, இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரௌட் வச்சுக்கோங்க, அப்படி பண்ணுங்க, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இது சரி, இந்த படத்தை நம்ம எடுத்தா எப்படி எடுப்போம்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சோம்னா மாட்டிக்குவோம். ஸோ சம்டைம்ஸ் ஐ கெட் கேரிட் அவே வித் தட், அது நோ டவுட். ஓகே, எது கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த படங்கள் எல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் சார்பில் பங்கேற்றுட்டு இருந்திருக்கீங்களோ அந்த படம்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன். காக்கா முட்டைன்னு சொன்னோம், so many films we can list, விசாரணை, இந்த மாதிரி பல படங்கள் மென்ஷன் பண்ணலாம் நினைக்கிறேன். wherever you have been involved, grassroots has been involved, these have been very likable films for me. So to hear you say that, hey, I don't know, maybe this is not for me அப்படின்னு சொல்லும்போது, then for people like us, we are like, இப்படியே எல்லாரும் போனால் அப்புறம் எங்கேருந்து வரும் இந்த படங்கள்லாம் அப்படின்ற ஒரு ஏக்கம். நான் என்னன்னா, ஐ வில் ஸ்டில் சப்போர்ட். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல இன்வெஸ்டர் தான், அவங்க 2 பேரும் ஐ வில் பிரிங் தெம் டுகெதர், ஐ வில் பி த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். புரியுது. அந்த ஒர்க் ஐ எம் ஸ்டில் கோயிங் டு டூ.
ஐ வில் ஸ்டில் டூ தட். லைக் ஒரு நல்ல கண்டென்ட் வச்சுருக்காங்க. இப்போ கூட வந்து என்னோட ஒரு ஏடி வந்து ஒரு லைன் சொல்லியிருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் செட்டிங் இட் அப் வெரி சூன். ஐ செட் இட் அப். ஐ ஹாவ் a big banner who are interested, who very keen on working on that script with that particular actor. So I think I'll bring it together. I will be the creative producer. I will ensure the edit is fine. அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஓகே. அந்த மாதிரியான ஒர்க் I'll do. I might not want to have another grassroots film. That's all. ஓகே. இது நான் கடைசியாக தான் வச்சுருந்தேன், அதனால் லாஸ்ட்டாகவே இப்போ கேட்டுறேன். வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் யூ as a filmmaker? Right now it's a challenging journey. Couple of things are brewing up. Simboda ஒன்று பண்ணுறேன். Okay. But that's not any film that you previously announced or? No. இது வந்து எப்படின்னா, I think I've mentioned it in a couple of interviews also. It's a... Oh, this is the Vadachennai related film. It's a parallel narrative to Vadachennai. It happens on the same timelines. It's like that. Okay. Shared universe. Kind of. Okay. So that must be a unique experience for you too. I'm very excited about it. I'm really excited about it. அடுத்து அதுதான் அப்படின்ற ஒரு இப்போ அதுதான் பேசிட்டு இருக்கோம். Okay. Yeah, I have certain other commitments with கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் அது. But the discussion is happening. அப்போ ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக ஐ விஷ் யூ தி வெரி பெஸ்ட். இந்த கான்வர்சேஷன்ஸ்க்கு மிக்க நன்றி. அண்ட் இது ஒரு முக்கியமான ஃபில்மாகவே பார்க்குறேன் நான் பேட் கேர்ளை. நானும் வந்து பேட் கேர்ளை வந்து ஐ லுக் அட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஃபீமேல் கேஸில் ஒரு படம் வந்ததில்லை. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், ஆல் ஆஃப் தம் ஆர் யங்ஸ்டர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் பிரீதா த கேமராமேன். அந்த காலேஜ் போர்ஷன், அந்த 30s போர்ஷன் எடுத்தவங்களை தவிர எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அண்ட் தே ஆர் ஆக்சுவலி லைக் trying to find their way out through the process also. படம் எடுக்கும்போது அஞ்சலிக்கும் வர்ஷாவுக்கும் எல்லாருக்கும் they were like, you know, like cats and dogs fighting and doing, but the camaraderie was there. Like அதெல்லாம் சண்டை போடுவாங்க, திருப்பி சேர்த்துக்குவாங்க. அந்த படத்துக்காக they'll do everything. They'll fight, they'll come together, again they'll fight. இப்படி ஒருத்தரோட ஒன்னொன்னா she was like ஒரு கேமராமேன், ஒரு ஷெட்யூல், இல்லை நான் 3 கேமராமேனோட ஒர்க் பண்ண போகிறேன். Now all of that, slowly, this is a very young team, and as I told you, இந்த காஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். எல்லாருமே வந்து ரொம்ப இன்க்ளூசிவான காஸ்டிங். எஸ்பெஷலி I love Shanti Priya in this film. Yeah, எனக்கு அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம எவ்வளோ நாளாச்சுல ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவை பார்த்து நம்ம சத்தியமா how many years she looked real. எல்லாருடைய அம்மா மாதிரி தான் இருக்காங்கல்ல. ஆமா, real. It looked so real. And எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டாக்டரோட காஸ்டிங் தான். யூனோ அந்த டைப் காஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் ஸோ இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து அவங்க அந்த டிரான்ஸ்பர்சனும் அவங்களும் இந்த டாக்டரும் தே ஸ்டாண்ட் அவுட். அதே மாதிரி வந்து இட் ஸோ சட்லி செட் செல்வி தி வே ஷி லுக்ஸ் இன் காலேஜ் ஆஸ் அப்போஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். அண்ட் த ஜேர்னி, ஹர் ஆர்க், எப்போவுமே ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்ல, இந்த கலரில் இருந்தால் இப்படி இருப்பாங்க, அந்த கலரில் இருந்தால் அப்படி இருப்பாங்க, இது அவங்க பேக்ரவுண்டு, இந்த இது அதெல்லாம் ரொம்ப ஈஸியோடு அவங்க க்ராஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ தெர் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தே ஹவ் டன். எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. இந்த டீம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கிளாஸில் வந்து ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இப்படி இருக்காங்க, இன்னொருத்தர் அப்படி இருக்காங்க. இந்த வேகமாக கதை சொல்லும்போது இந்த மாதிரியான நுவான்சஸ் எல்லாம் நம்ம கவனிக்க முடியாமல் போகுதே தவிர, ஆனால் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அழகாக அதில் வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு சினிமா ரசிக்கிற எல்லாருக்குமே பலதரப்பட்ட சினிமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸாக இருக்குது. உங்களுக்கு ஒரே விதமான படங்கள் பார்க்கறதுல மகிழ்ச்சி என்ன? ஆமாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதையும் தாண்டி நான் சொல்கிறேன் நான். கரெக்ட். அட்லீஸ்ட் இட்ஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ அட்லீஸ்ட் ஒரு புது உலகத்தில் ஒரு புது பெண்களை பார்க்குற. அப்புறம் அந்த ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கும், அது அவங்க அக்காவை பற்றி பேசுவாங்க அந்த டீ கடையில். அதெல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது. இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ஸுக்கு மென் வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஐ மீன் வி அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப். இல்லை, ஒரு நிமிஷம் நானும் சொல்லணும், என்னையும் சேர்த்து. நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். இந்த படத்தில் அவங்க பார்க்குறது இருக்குல்ல, அண்ட் ஹவு தே டைசெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் வாட் இம்பார்ட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இஸ். நம்ம வந்து என்னென்னா, நம்ம கண்டிஷனிங்கே என்னென்னா கோல் ட்ரிவனு,
இப்போ ஒரு பையன் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம், எனக்கு கெரியர் வேணும்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த பழைய லவ் டுடேல வந்து அப்படி தான் இருக்கும். விஜய் வில் டிசைட் நாட் டு லைக் கிவ் அப் ஹிஸ் லவ் ஃபார் த கெரியர். அப்படி ஒன்று வந்தால் இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தால் இட் பிகம்ஸ் நான் கன்ஃபார்மிட்டி. நான் கன்ஃபார்மிட்டி. ஸோ அதே டிசிஷன் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம்ன்றதே வேற மாதிரி இருக்கு. அப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்கு நடுவில் இந்த படம் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் வை இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபில்ம். நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறது இவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, இவங்க ப்ராசஸ் பண்ணுறது, இதை தெரிஞ்சுக்கிறதே நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கு. அண்ட் ஹவு இட் ஹர்ட்ஸ் அ கேர்ள். அவளோட அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் வந்து இந்த கேரக்டரை வந்து ரம்யா வந்து கொஞ்சம் ஷீ இஸ் நாட் லைக் எக்ஸாக்ட்லி கிரவுண்டட். ஷீ இஸ் ஆஃப். அவளுக்கு வந்து ஏதோ ஒரு கற்பனை இருக்குது, அம்மாவுக்கு நடந்தது அவளுக்கு நடந்ததாக நினச்சிக்கக்கூடியவளாக இருக்கா. அண்ட் if the boyfriend doesn't talk, she's not eating for 2-3 days. She's hardly sensible. அப்படி என்ன சொல்றாங்க நிறைய இடங்கள்ல. ஆமா இல்லையா, நம்ம சென்சிபிள்னா அவன் இப்படி ஒன்று நடத்துறான்னு நீ அவனை விட்டு போகிறதான நியாயம் நினைப்போம். அவனை விட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் அவங்க கூட அப்படி உட்காந்துட்டு இருப்பா. அந்த பிஹேவியரல் பேட்டர்னில் இருக்கிற எராட்டிக்னஸ். அப்புறம் ஒரு ஹீரோவை ஒரு பர்சனாக பார்க்குறது இருக்குல்ல, தட் ஆல்சோ இஸ் உண்மை யூனிக். யாராவது இதை பார்த்துட்டு ஓ இந்த படம் இந்த மாதிரி தான் பெண் இருக்கணும்னு சொல்லுதான்னு நினைச்சா அப்படி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் தட். அண்ட் வர்ஷாவுக்கு வந்து அப்படி இல்லவே இல்லை. நம்ம தான் கொஞ்சம் வந்து சரி அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் அப்படி அன்பாக இருக்கிறது போகிறது. அந்த படம் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு ஐடியல் கேர்ள் கிடையாது, நாங்கள் வந்து ஐடியலைஸ் பண்ணல, நீங்கள் ஐடியலைஸ் பண்ணாதீங்க, அதுதான் நாங்க பண்றதாவும் நீங்க நினைக்காதீங்க. இல்ல ஏன்னா நமக்கு அது ஒரு பழக்கம் நினைக்கிறேன். மேபி நம்ம ஸ்டார் வெஹிக்கிள்ஸ் நிறைய பார்த்ததுனாலே என்னவோ ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டை பார்த்தாலே இந்த படம் அவங்கள தான் ஒரு ஐடியலா முன்வைக்குது நம்ம அசியூம் பண்ணிடுறோம். கரெக்ட். அதனால அவன் அப்படி பண்ணா அப்படிதான் நான் பண்ணணும்னு இந்த படம் எனக்கு சொல்லுதா. ஸோ அந்த மாதிரி நினைச்சா இந்த படம் பொறுத்து இல்லையே அது நியாயம் இல்லையே சரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு நினைக்கிறேன். மற்றபடி எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் யூ வாண்ட் டு லீவ் பீப்புள் வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவன்ட் சீன் தி ஃபிலிம்? பட் இந்த உரையாடலை பார்த்துட்டு நான் என்ன தயார்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா இந்த படம் பார்க்கறதுக்கு அப்படின்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இது வந்து ஒரு ஃபீமேல் கேஸ் இருக்கிற படம், ஃபர்ஸ்ட் டைமாக நான் அப்படி பார்க்குறேன். அண்டு இந்த படம் நான் பார்க்கும்போது இட் வாஸ் ஃபன் ஃபார் மீ. நிறைய இடங்கள் நான் சிரித்தேன், 2-3 இடங்கள் எமோஷ்னலானேன். அண்டு ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸுடைய அப்ரிங்கிங், அப்போ குழந்தையாக இருந்து அவளோட ப்ராப்ளம்ஸை அவள் எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி இவால்வ் ஆகி வரான்றது தான் திஸ் இஸ் த ஸ்டோரி. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் இந்த படம் பற்றி சொல்லணுன்னா எனக்கு அதுதான் ஒன்று தோணுது. யூ கேன் அக்ரி ஆர் யூ கேன் டிஸ்அக்ரி, யூ கேன் நாட் இக்னோர் இட். ஸோ இது என்னவா இருந்தாலும் இது நீங்கள் பார்த்து ஒரு வாட் எவர் யூ ஃபீல் லைக் யூ கேன் சே. லவ்லி. ரொம்ப நன்றிகள் இந்த கான்வர்சேஷனுக்கு. இன் சச் a complicated time for you as well. Yeah. Thank you.